இது எப்படின்னா இதுதான் மோஸ்ட் பார்ட் பண்றதா இருக்கும். பட் நம்ம இன்டர்வென்ஷன் கொடுத்து பண்றது ஓகேவா. ஒரு நெக் பெயின் பேஷண்ட் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்படியே கொடுத்துட்டு அதுல ப்ரீ டெஸ்ட் ப்ரொசீஜர் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி வச்சு பெயின் எப்படி இருந்துச்சா நீங்க கொடுக்கறதுக்கு பெயின் எப்படி ஓகேவா. அது எதுவாக பெயினா இருக்கலாம், அவுட்கம் பேஸ் பண்ணிருக்கலாம், ஃபங்க்ஷன் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணிருக்கலாம், நீங்க எது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க கொடுக்க டெக்னிக்னால எது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பெயின் குறைக்கிறீங்களா இல்ல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்றீங்களா இல்ல ஃபங்க்ஷன் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றீங்களா, அது உங்களோட சயின்ஸ். எது வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ பெயின்னா பெயினுக்கு எதாவது எடுப்பீங்க, பெயின் ஸ்கேல் இருக்குங்களா, பெயின் யூனிவர்சல் ஸ்கேல் இருக்கும், டேஷ் ஸ்கேல் இருக்கும், அது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா எது எடுப்பீங்க, கோணம் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஸ்டேட்டஸ்னா எதில் பார்ப்பீங்க, அந்த ஸ்கேலை பேஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ எக்ஸ்போனன்ஷியல்னா ஒரு நெக் பெயின் பேஷண்ட்ல நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் கொடுப்போம், நீங்க கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல். ஓகேவா. இதுல வந்து சிங்கிள் குரூப் வச்சு பண்ணலாம். Single group study design. Single group study design. Comparative group study design. நீங்க வந்து ரெண்டு குரூப் இருக்கும். ஒரு குரூப் பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரன்ஷன் அது கண்ட்ரோல் குரூப். ஓகேவா. அனதர் குரூப் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் குரூப். ஏற்கனவே ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அது கன்வென்ஷனல் குரூப். நீங்க குரூப் போற குரூப் வந்து கண்ட்ரோல் குரூப். அப்போ கன்வென்ஷனல் வெர்சஸ் கண்ட்ரோல், இதுல எது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அது அப்படி பார்க்கறது வந்து கம்பேரிட்டிவ் குரூப் ஸ்டடி டிசைன். இப்போ சிங்கிள் குரூப்னா வந்து நீங்க வெறும் கண்ட்ரோல் குரூப் தான் வருவீங்க, அதுல கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் குரூப் ஸ்டடி டிசைன். ஓகேங்களா. இதுல வந்து 2 குரூப்ஸ் மேலே மல்டிபிள் குரூப் தான். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு குரூப் வந்துட்டு குரூப் ஏல வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் கொடுப்பீங்க, குரூப் பில வந்துட்டு ஐஸ் பேக் கொடுப்பீங்க, இதை கொடுப்பீங்க, குரூப் சில வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் கொடுப்பீங்க. இந்த மூணுமே பேஷண்ட் பார்ப்பீங்க. இந்த மூணுல நீங்க டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது எது வந்து பெட்டரா இருக்கு அது வந்து சொல்றேன். அப்ப எக்ஸ்போனன்ஷியல்ல சிங்கிள் குரூப் யூஸ் பண்ணலாம், டிவைட் குரூப் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் குரூப் யூஸ் பண்ணலாம். ஆனா ஹைபோதேசிஸ் மாறும். ஹைபோதேசிஸ்னா வந்து எது வந்து பெட்டர், நீங்க கொடுக்குற ஸ்டடியில எது பெட்டரா இருக்கு சொல்லணும் இல்லையா, ஸ்டடியில அது ஹைபோதேசிஸ். அதுல 2 டைப் ஆஃப் ஹைபோதேசிஸ் இருக்கும். This is alternate hypothesis. This is null hypothesis. இப்போ alternate hypothesis னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டடி இருக்குன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ கன்வென்ஷனல் குரூப் இருக்கு, கண்ட்ரோல் குரூப் இருக்கு. இதுல கண்ட்ரோல் குரூப்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கன்வென்ஷனல் குரூப்ல வந்து அதெல்லாம் இருக்காது. ஏதோ ஒன்று பெட்டர் சொல்றாங்க இல்லையா, this is alternate hypothesis. ஓகேவா. நல்ல hypothesis என்னன்னா நீங்க கண்ட்ரோல் குரூப்ல கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், கன்வென்ஷனல் குரூப்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும்போது this is a null hypothesis. ஓகேவா. இது எக்ஸ்பெரிமெண்ட். இது டேட்டா அனாலிசிஸ் தான் இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பைலட் ஸ்டடி. பைலட் ஸ்டடினா வந்து இது ஸ்மால் பாப்புலேஷன் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் பாப்புலேஷன் நிறைய அவசியம் இல்லை, ஒரு பாப்புலேஷன் தான் போகும், மினிமம் 5 இருந்தா கூட ஓகே. இந்த 5 பாப்புலேஷன் வந்து சேம் நெக் பெயின்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு புதுசா இன்வென்ஷன் கொடுத்து அது என்ன நீங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் பண்ணீங்களா, இல்ல பெயின் ரிடியூஸ் பண்ணீங்களா, இல்ல ஃபங்க்ஷன் ரிடியூஸ் பண்ணீங்களா, அது பார்க்கணும். அது டிஃபரெண்டான ஸ்டடி இருக்கும், யாரும் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பைலட் ஸ்டடி.
ஸ்மால் பாப்புலேஷன் வச்சு பண்ணுறது பைலட் ஸ்டடி.